Hello everyone, welcome to Madurai NEET Physics Academy. இந்த வீடியோ சீரிஸில் என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் நீட் சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அதுலேயும் பர்டிகுலராக மோஷன் என்ன பிளேனு கீழே வெக்டாருங்கிற டாபிக் கீழே வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி பிஎம்டி 99ல் கேட்ட கொஸ்டின். இது வந்து ஒரு மேன் ரிவர் ப்ராப்ளம் தான். இந்த கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா if the magnitude of sum of two vectors is equal to the magnitude of difference of two vectors, the angle between these vector is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது வந்து நீட் 2016ல் கேட்ட கொஸ்டின். ஆக்சுவலாக இதே மாடல் கொஸ்டின் வந்து பிஎம்டி எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. அதை வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு வருவோம். இந்த ப்ராப்ளம் வந்து என்ன சொல்கிறாங்க? A person aiming to reach exactly opposite point on the bank of a stream is swimming with the speed of 0.5 meter per second at an angle of 120 degree with the direction of flow of water. The speed of the water in the stream are அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது என்னென்னா, இது வந்து ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் வந்து போடுவோம். ஒரு ரிவர் இருக்குது. இந்த ரிவரில் ஒரு பர்சன் பாயிண்ட் ஏலேருந்து எக்ஸாக்டாக பாயிண்ட் பிக்கு வந்து கிராஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த ரிவர் வந்து ஒரு யூங்கிற ஒரு வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஓகேவா? இவர் எக்ஸாக்டாக இங்கேருந்து இங்கே போகணும் அப்படின்னு நினச்சாருன்னா, இவரால் நார்மல் ஸ்டில் வாட்டராக இருந்துச்சுன்னா, அதாவது ஓடுற தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா நேராக இவர் அப்படியே ஸ்விம் பண்ணி போய்க்கலாம். இது ஓடுற தண்ணி அப்படிங்கிறதுனால இவர் என்ன பண்ணணும்னா, ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் இவர் வந்து இந்த டைரெக்ஷனில் ஸ்விம் பண்ணால் தான் இவர் வந்து என்ன பண்ணணும், இந்த ரிவரோட ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இந்த பாயிண்ட்டுக்கு வந்து சேருவார். அதுக்கு இவர் என்ன டைரெக்ஷனில் ஸ்விம் பண்ணுறாருங்கிறத இவங்க சொல்லிட்டாங்க. ஆங்கிள் ஆஃப் 110 டிகிரி வித் த டைரெக்ஷன் ஆஃப் ஃப்ளோ. ஸோ இது எல்லாமே டைரெக்ஷன் ஆஃப் ஃப்ளோ தான். அப்போ நான் இதை வந்து ஒரு டைரெக்ஷன் ஆஃப் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இங்கேருந்து 120 டிகிரியில் இவர் வந்து ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ரிவர் வந்து இது ரிவரோட ஸ்ட்ரீம் வந்து யூங்கிற வெலாசிட்டியில் இந்த சைடு போயிட்டுருக்கு. இப்போது ஒரு வெர்டிக்கல் ஆக்சிஸ் இங்கே நான் வரைஞ்சேன்னா, எனக்கு இது வந்து 30 டிகிரி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? அப்போது நான் இதை வந்து ஒரு ட்ரையாங்கிளாக வரைகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து விங்கிற ஒரு வெலாசிட்டியில் போயிட்டுருக்கிறார். அந்த வெலாசிட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க 0.5 மீட்டர் பெர் செகண்ட் சொல்லிட்டு. அடுத்து யூங்கிற ஒரு வெலாசிட்டி வந்து ரிவரோடைய வெலாசிட்டி. ஓகேவா? இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து இவர் இந்த வெர்டிக்கல் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி மேக் பண்ணியிருக்கிறார். ஓகேவா? இதை வச்சுட்டு நான் ட்ரிக்னாமெட்ரிக் ரிலேஷன்ஷிப் வச்சு கண்டுபிடிச்சிருவேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, sin 30 degree is equal to opposite u by hypotenuse v. ஓகேவா? இந்த u தான் நான் கண்டுபிடிக்கணும். அதனால் u is equal to v sin theta, அதாவது sin 30 டிகிரி. விங்கிறது வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க 0.5 மீட்டர் பர் செகண்ட் இன்ட்டு sin 30 வந்து 1/2. அதை வந்து 0.5ன்னு எழுதிக்கிறேன். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து 0.25 மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஆப்ஷன் வந்து ஏ. ஓகே, தேங்க்யூ.